அனைவருக்கும் வணக்கம். துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை வழியாக 2 நாள் இணைய வழி பயிற்சியாக அணையாடை தயாரிப்பு பயிற்சி, அதாவது நாப்கின் மேக்கிங், இந்த ஒரு பயிற்சி முறையை கொண்டு இணைய வழியாக கொடுப்பதற்கு காரணம், நம்ம ஏற்கனவே இதை முழு அடைப்பு, அதாவது லாக்டவுன் காலங்களுக்கு முன்னாடி இதை நம்ம இணைய வழியாக வழங்கியிருக்கிறோம். அதன்படி நம்ம குழுக்களில் தொடர்ந்து பயணிக்கிற நிறைய பேர், ஆரா யோகா மையத்தின் குழுக்களில் வருடக்கணக்காக இணைந்து ஆரா உறவுகளாக மலர்ந்து பயணிக்கிற பெண்கள், நம்ம குழுக்களில் வெகு நாட்களாக பயணிக்கிற தோழிகளில் உமாவதி என்றவர்கள் இணைய வழியாக உங்களுக்கு இந்த பயிற்சிகளை நம்ம துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை வழியாக வழங்கியிருக்காங்க. இவங்க இது இல்லாமல் நிறைய கலைகள், நம்மளுடைய மரபு கலைகள், இந்த மாதிரி இதெல்லாம் பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. அவர்கள் வெகு நாட்களாக நம்ம ஆரா யோகா மையத்தோடைய குழுக்களில் பயணிக்கிறவங்க. இப்போ அவர்கள் ஒரு சந்திப்பில் உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய அனுபவ பகிர்வுகள், அதாவது அவர்களுக்கு கர்ப்பப்பையில் ஒரு சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்தது, கர்ப்பப்பை கட்டி. இதை மருத்துவத்தில் போய் அவங்க பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது கர்ப்பப்பையை அகற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு நம்ம ஆரா யோகா மையத்தின் நலக்கோட்பாடுகளை கடைபிடித்து அதில் ஒரு குறிப்பு, இந்த ஒரு கொத்தவரங்காயை சாப்பிடக்கூடிய ஒரு செயல்முறை, அது என்னோட மனைவி ஜெரினா அவங்கள்ட்ட கேட்டு அதை உட்கொண்டு அந்த தொந்தரவே இல்லாமல் கட்டியும் கரைந்து, அதோடு சேர்ந்து வாழ்வியல் முறைகளையும் கடைபிடித்து அந்த கட்டியை மாதவிடாய் காலங்களில் மாதவிடாய் உதிரப்போக்குலேயே அதெல்லாம் வெளியில் அந்த அறுவை சிகிச்சையே இல்லாமல் அவங்க குணப்படுத்திக்கிட்டாங்க. இந்த செயல் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர்கள் இந்த தற்சார்பு சார்ந்த விஷயங்கள், மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபட்டதில் இந்த அணையாடை என்பதை இன்று எல்லாருக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அவங்களுக்குள்ள எழுந்தது. அதன் பிரதிபலிப்பாக இந்த சந்திப்பு வழியாக நம்ம துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளை வழியாக அவங்க அதை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த அணையாடை தயாரிப்பு பயிற்சி ஏன் அப்படின்னா, இன்னைக்கு என்னை சந்திக்க வரவர்கள், மருத்துவத்திற்காக உடல் நலம் பேணுவதற்காக சந்திக்கக்கூடிய பெண்கள், அவர்களுடைய வயதுக்கு வந்த குழந்தைகள் நம்ம நேரடியாக பார்க்கணும். அவ்வளவு தொற்றுகள், பிறப்புறுப்பில் அவ்வளவு தொற்றுகள் ஏற்படுறதும், அந்த பிறப்புறுப்பின் மேல் பகுதியே தோல் உறிஞ்சு அதில் அவ்வளோ சிக்கல்கள் ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி ஆனது அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பெருநிறுவனங்களின், அதாவது பிராண்டட் நாப்கின், அதில் இன்னைக்கு நீங்கள் விளம்பரத்திலே பார்க்கலாம். அதாவது அது விளம்பரத்தில் எப்படி காமிக்கிறாங்க, அந்த அணையாடையை காமிச்சு அதில் ஒரு திரவத்தை ஊற்றும் போது அது உடனே இழுத்து வச்சுக்குது. அது எவ்வளோ ஊற்றினாலும் அதை இழுத்து வச்சுக்குது. அப்போ ஒரு திரவத்தை உறிஞ்சும் தன்மை எதுக்கு உண்டு? பருத்தி ஆடைக்கும் பஞ்சுக்கும் தான் உண்டு. அது ஒரு அளவுக்கு தான் உறிஞ்சும் அதை தக்க வச்சு. அதிகமாக ஊற்ற எவ்வளோ ஊற்றினாலும் தக்க வைக்குதுன்னா அதில் கண்டிப்பாக ஒரு ரசாயனம் இருக்கும் தானே, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டயாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனம், இது ஒரு பேர். இது போல் நிறைய ரசாயனங்கள் பயன்படுத்தலாம், நமக்கு முழுமையாக தெரியாது, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுற வேலை நம்மளது இல்லை. இப்படிப்பட்ட தன்னுடைய தயாரிப்பு முன்னிலையில் இருக்கணும்னு போட்டி போட்டுக்கிட்டு தயாரிக்கக்கூடிய தயாரிப்புகள், இதை பொதுவாக சொல்லப்போனால் இதை பெண்கள் உடல் கழிவு அப்படின்னு, அதாவது உடம்புல இருந்து வர எதையுமே கழிவுன்னு ஒரு அருவருப்பான பார்வையில் பார்க்கக்கூடாது. முதல்ல அது ரொம்ப முக்கியம். உடலின் வெளியேற்றம், அதிகப்படியான உயிராற்றல், சொல்லப்போனால் மாதவிடாயில் வரக்கூடிய உதிரப்போக்கு கழிவல்ல. அது கழிவா நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னைக்கு உங்கள்கிட்ட இருந்து பிறந்த குழந்தைகள் எல்லாமே கழிவு தான். அப்படி ஒரு அருவருப்பாக பார்க்கக்கூடாது. விளம்பர நிறுவனங்கள் அப்படியே திரும்பி பார்த்து பின்னாடி அந்த இரத்தக்கரை இருந்தால் ஒரு அருவருப்பாக பார்க்குற மாதிரியும் இப்படிலாம் நமக்குள்ள திணிக்கப்படுது. அது பார்க்கறதுனால தானே, பார்க்கலன்னா. அதாவது இந்த அணையாடை பயன்படுத்தாத காலங்கள், நம்ம மரபு சார்ந்த பெண்கள், அப்போ நான் வெகு முன் சொல்கிறேன், அவங்க ரவிக்கை அணியாமல் இருந்தாங்க.
ரவைக்கு அணியாமல் இருந்தபோது மார்பக புற்றுநோய்கள் இவ்வளோ இல்லை. அதே போல் உள்ளாடைகள், இந்த அணையாடைகள் வந்த பிறகு, நிறுவனங்களுடைய அணையாடைகளை அணிந்த பிறகு தொற்றுகள், குழந்தையின்மைக்கு இதுதான் காரணம்னு அப்படின்னு சொல்ல முடியாது. வேற சில காரணங்கள், வாழ்வியல் ஒழுங்கு இதெல்லாம் பண்ண. ஆனால் வரக்கூடிய அதில் அந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கு உண்டான காரணம் இந்த அணையாடை தான் அப்படிங்கிறது. அப்போ பயன்படுத்துகிற பெண்கள் வீட்டில் உள்ள காட்டன் துணி, அவங்க பழைய புடவையை மடித்து அதை பயன்படுத்தினாங்க. அதில் எந்த தொற்றுமே வரலை. அவங்க வீட்டில் இருந்தாங்க, சரி, அவங்களுக்கு இது சரியாக இருந்தது. இப்போ பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, பயணம் போகிறாங்க அப்படின்னும் போது அந்த துணிகளை வைப்பதற்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பொருந்தாத தன்மை இருக்கும். அதனால அணையாடை என்ற ஒன்று கண்டுபிடிப்பு ஏற்பட்டது. அதில் மேற்கொண்டு ரசாயனங்களை, ஒரு உறுப்பில் படும்படி ரசாயனங்களை வைத்துக் கொள்வது முறையற்ற செயல். அது இருக்கவே கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். என்ன அவசரமாக இருந்தாலும் சரி, நிறுவனங்களுடைய அணையாடைகளை தவிர்த்திருக்கும். அது மிக மிக சேஃப்டியானது, பாதுகாப்பானது எதுனா காட்டன் துணிகளை பயன்படுத்துவது. இல்லைன்னா வீட்டில் நீங்களே தயாரிங்க. இப்போ நிறைய பேர் தயாரிக்கிறாங்க, தயாரித்து அது விற்பனை கிடைக்குது, அதை வாங்கி பயன்படுத்துங்க. இல்லைன்னா இப்போ நம்ம இந்த வகுப்பில் சொல்லி கொடுக்குறோம், இது மிக எளிமையாக நீங்களே தயாரிச்சுக்கலாம். உங்களுக்கும் உங்களுடைய பெண் பிள்ளைகள், வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளுக்கு மிக பாதுகாப்பான ஒரு அணையாடை நீங்களே செஞ்சு கொடுக்கறதா. குழுவாக சொந்தங்கள், உங்களுக்குள்ள வீட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் நீங்கள் தயாரித்து கொடுக்கலாம். இது ஒரு அழகான உறவு மேம்படும் இது வழியா. இந்த அணையாடை தயாரிப்பு பயிற்சியை 2 நாள் வகுப்பாக நம்ம அறிவிச்சிருக்கோம். இதனுடைய தேதிகள் உங்களுக்கு இந்த வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எந்த தேதியில் எப்படி இணையணுன்ற விளக்கங்கள்லாம் இந்த யூடியூப் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அதை தாண்டி இது 1 வாரத்திற்கு முன்னதாக இணையணும். ஏன் அப்படின்னா, இதுக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா 2600 ரூபாய் கட்டணம். இது ரொம்ப அதிகமாக தெரியும். அப்புறம் தான் ஏன்றதை அந்த அம்மாட்ட கேட்டு நாங்கள் பேசும்போது, அதற்கு உண்டான மூலப்பொருட்கள், இதை நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சும்மா உட்காந்து இதுக்கு உண்டான மூலப்பொருட்களையும் கொரியர் மூலிமா உங்களுக்கு அனுப்பிடுவோம். அதுக்கு தான் இந்த 1 வார கால இடைவெளி. பயிற்சி துவங்கும் நாள்லேருந்து 1 வாரம் முன்னதாகவே குழுவில் பணம் கட்டி இணைஞ்சு முடிச்சிடணும். அதன் பிறகு குழுவில் இணைப்பு கிடையாது. ஏன்னா இந்த மூலப்பொருட்களை உங்களுக்கு தபால் மூலியம், கொரியர் மூலியம் உங்களுக்கு அனுப்பணும். அது வந்து சேர்வதற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருப்பாங்க. 3 நாட்களோ 4 நாட்களோ ஆகலாம். அதனால் எல்லாருக்கும் அந்த பொருட்கள் போய் சேர்ந்த பிறகு தான் இந்த பயிற்சி துவங்கும். முதல் நாள் ஒரு தேதி முடிவு பண்ணிக்குவோம். அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். அதில் காலை 9 மணிக்கு, ஏன்னா வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இருக்கனால ஞாயிற்றுக்கிழமை லீவில் இல்லை, முதல் நாள் இரவு சனிக்கிழமை இரவு ஒரு 7 மணிக்கோ அந்த நேரம் உங்களுக்கு குறிப்பிட்டு அனுப்பப்படும். அந்த நேரத்தில் இருக்கும். அந்த முதல் நாள் அந்த கட்டிங் அதெல்லாம் எப்படி தயார் பண்ணுறன்ற ஒரு வகுப்பு இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வகுப்பு. அதையெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு மறுநாள் இன்னும் விளக்கமான பதிவுகள், அதில் இந்த வேப்ப இலை பொடி, அலுவேரா, கத்தாழை பொடி இதெல்லாம் எப்படி அதில் சேர்த்து கொண்டு வரணும், அதற்கு வாங்க வேண்டிய பஞ்சுகள், தரமான பஞ்சுகள், அதாவது பஞ்சுகள் எல்லா இடத்துலையும் கிடைக்குது, அது தரமானதாக இருக்கா, பருத்தி பஞ்சா அப்படிங்கிறதையும் நீங்கள் எப்படி பார்த்து வாங்கணும், அதனுடைய விளக்கம், அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த அட்டைகள், அப்புறம் அதில் மூலப்பொருட்கள் அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதை எப்படி தைப்பது, இப்போ மிஷின் இருந்தால் தான் தைக்க முடியுமா அப்படின்னா இல்லை, அவங்க கையிலேயே மிஷின் தைக்கிற மாதிரி அந்த தையல் முறையே சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் கையிலேயே செஞ்சுக்கலாம், எதையுமே நாடி இருக்க வேண்டாம். அது பேர் தான் தச்சார்பு. பொருட்கள் வாங்குறது மட்டும் நம்ம கடைகளில் வாங்கி தயாரிப்பை நீங்களே செய்து அணியும் போது அதில் ஒரு நிறைவு, ஒரு பாதுகாப்பு எல்லாமே அதில் இருக்கும். இதன்படி தான் இந்த நிகழ்வு, இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏன்னா ஒட்டுமொத்த உயிரினங்களின் பிறப்பு வாசல் யோனி, அதை பாதுகாப்பாகவும்
தூய்மையாகவும் வைத்திருப்பது ஒவ்வொருத்தருடைய பெண்களின் கடமை. அதில் ரொம்ப கவனமாக இருங்க.